பாகுபட்சம் நடைபெறும் தற்கொலைக்கும் தள்ளப்படுகிறார்கள். இதனை கண்டித்து எங்களது இளம் தலைவர், பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் நடைபெற்ற சாத்வான் என்ற பேரணியிலே அது சம்பந்தமான விவரங்களை விளக்கி ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பையும் பாதிக்கப்பட்டவர்கள் மாணவர்களை குறித்து ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார்கள். அதனை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அகில இந்திய அளவிலே அந்தந்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த நீட் தேர்வுக்கு எவ்வாறு இந்த நீட் தேர்வினால் மாணவர்களும் பெற்றோர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ச்சிகள் ஒரு வார காலத்திற்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எங்கள் தலைமையிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்போம். அதனை தொடர்ந்து இந்த நீட் தேர்வினால் மாணவர்கள் படும் சிரமங்களையும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுத்தக்கூடிய மோடி அரசை கண்டித்து இதற்கு காரணமான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். குறித்த பிறகு இப்போது பாஜக அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் உள்ள NBA நடத்தக்கூடிய நீட் மற்றும் CBSE, வியாபம் போன்ற அமைப்புகளின் தொடர்ச்சியான தோல்விகள் மாணவர்கள் மத்தியில் கடுமையான மன அழுத்தத்தையும் எதிர்மறையான சூழ்நிலையும் உருவாக்கி வருகின்றன. இதன் துயரமாக மாணவர்கள் தற்கொலையிலும் அதிகரித்து வருகிறது. மோசமான நிலையில் கூட கல்வி அமைச்சர், பிரதமர் மற்றும் மத்திய அரசு முக்கியமான பிரச்சனைகளுக்கு முழுமையாக மௌனம் காத்து வருகிறார்கள். இந்த அநீதிக்காக போராடவும் அரசை பொறுப்பேற்க செய்யவும் மாணவர்களின் பிரச்சனைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதும் தற்போதைய கல்வி மற்றும் தேர்வு அமைப்பின் தோல்விகளை வெளிக்கொணரவும் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைந்த பிரச்சாரத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடத்துவதற்காக எங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நீட் தேர்வை நடத்துவதில் தொடர்ந்து ஏற்படும் குளறுபடிகளையும் நிர்வாக தோல்விகள் மற்றும் பொருட்பட்ட அனுமதிகளையும் மாணவர்களையும் அவர்கள் பெற்றோர்களையும் கடும் மனோபாவத்திற்கு ஆளாக்கியுள்ளது. இதனால் சில மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையும் ஏற்படுகிறது. நீட் தேர்வின் நம்பகத்தன்மை குறித்து நாடு முழுவதும் கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் தேர்வு முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவு தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகள் வெளிவந்து வந்தன. இதன் விளைவாக மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதில் இந்த மாதிரி நீட் வினாத்தாள் தான் கசிவு வருது. அரசாங்கம் தப்பு பண்ணது. ஒரு முழுமையான ஒரு முக்கியமான ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத அரசாங்கம் அவங்க தன்னை திருப்பிக்கல. ஒவ்வொரு வருஷமும் இது போல நடந்துகிட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல நீட் வினாத்தாள் கசிவு சேர்த்து சொல்லி செய்திகள் வருஷம் வந்துகிட்டே இருக்குது. அதில் இந்த வருஷம் பார்த்தோம்னா மறுதேர்வுப்பா இப்போ நீட்டு ஒரு மாதம் முன்னாடி எழுதி மறுபடியும் இந்த மாதம் 21ஆம் மறுபடியும் 2000 எழுதியிருக்காங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா மாணவர்கள் ஏற்கனவே நிறையா செலவு பண்ணி 2 வருஷம் படிச்சிருக்காங்க. இதெல்லாம் 8ஆம் வகுப்புலேருந்து நீட்டு கோச்சிங் படிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நீட்டு சிஸ்டம் வச்சுருக்கிறதுனால நம்ம இந்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் 1.40 லட்சம் கோடி கல்விக்காக ஒதுக்குற அளவுக்கு இந்த நீட்டு தேர்வுக்கு மட்டும் ஒரு 22 லட்சம் மாணவர்கள் நாடு முழுவதும் படிக்கிறவங்க நீட் தேர்வு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக மட்டுமே அவங்க கிட்டத்தட்ட 1,32,000 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு படிப்பாக இருக்குது. இவ்வளோ நாளாக அவங்க அந்த மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சுமே கடைசி நேரத்தில் இது மாதிரி நீட்டில் ஏதாவது குளறுபடி பண்ணுறாங்க. அதில் தேர்வை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுதேர்வு நடத்துகிறாங்க. இதனால் மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். எந்த தவறும் செய்யாத மாணவர்கள் தான் மீண்டும் தேர்வு எழுதும் சுமையை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது. பெரிய நிர்வாக தோல்விக்கு
ஒன்றிய அரசும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகவில்லை. தவறு நடந்தால் அதன் சுமையை மாணவர்கள் மீது ஏன் திணிக்கிறாங்க? மாணவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நிர்வாகத்தின் பொறுப்பின்மைக்கு மாணவர்களின் எதிர்காலம் ஏன் பலியாக வேண்டும்?